ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே என்று உங்களை அழைத்து, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் முன்னே போவாராம், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம். கலாத்தியர் 1:4. நம்மை நம் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் பிரித்தெடுத்து கிருபையினால் அவர் பாத்திரங்களை சுமக்கும்படி அழைத்தாராம். கலாத்தியர் 1:15. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்மில் நிலை கொண்டிருக்கிற அவருடைய ஆவியினாலும் நம் இருதயத்தில் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையினாலும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருந்து அவருடைய அழைப்பை செய்து முடிக்க நம் முன்னே போவார். தடைகளை உடைத்து எறிந்து நமக்கு முன்பாக நடந்து போவார். அது ஒரு ராஜ பாதையாக இருக்குமாம். பேதைகளும் திசை கெட்டு போவதில்லையாம். ஏசாயா 35:8. மேலும் நம்மை தொடருகிற சத்துருவை மடங்கடித்து போட நமக்கு முன்பாக நடந்தவர் விலகி நமக்கு பின்னாக நடப்பாராம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அவருடைய தோட்டத்தில் அவருடைய உடன் வேலைக்காரர்களாகிய நமக்கு எவ்வளவு பெரிய துணை, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! அல்லேலூயா. ஜெபம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஆமென்.